அடுத்ததா யார பத்தி சொல்ல போறேன்னா, ரொம்ப நாள் இந்த ஹீரோயின் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில இருந்து காணாம போயிட்டாங்க. ஆனா இப்ப கம்பேக் குடுக்க போறாங்க. ஓகே. யாரு? எவ்வளவு பெரிய க்ளூ குடுத்திருக்கேன் யாருன்னு கேட்டியே. சரி ஓகே நானே சொல்லிடுறேன். அஞ்சலி. எஸ் அஞ்சலி. அஞ்சலி ஜெயம் இப்பதான் ரவி கூட. ஞாபகம் வராங்கல்ல. ரைட் ரைட் ரைட். கண்டிப்பா நீ மறக்கறதுல வந்து ஒரு பெரிய ஷாக்கே இல்ல. ஏன்னா அவங்க ரொம்ப நாளா வந்து காணாம போயிட்டாங்க. சோ இப்போ வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு திருப்பி வர போறாங்க. ஓகேவா? சோ என்ன அப்படின்னாக்கா அஞ்சலி வந்து லாஸ்டா சிங்கம் 2 படத்துல ஒரு டான்ஸ் பண்ணிருந்தாங்க. ஒரே ஒரு சாங் மட்டும் ஐட்டம் டான்ஸ் மாதிரி பண்ணிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க எந்த படமும் தமிழ்ல நடிக்கல. சோ இப்போ வந்து ஜெயம் ரவி கூட வந்து பேரா பண்ண போறாங்க. அண்ட் அந்த படத்துல கூட ஜெயம் ரவி வந்து டூயல் ரோல் பண்றாரு. அதுல ஒரு கேரக்டரோட ஜோடி வந்து அஞ்சலி பண்றாங்க. அண்ட் கிராமத்து பொண்ணா நடிக்கிறாங்க அவங்க. அதுல இன்னொரு கேரக்டர்ல கூட எதுவும் யாரும் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. ஆமா காஜல் அகர்வால ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட பேமெண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா போகுது அப்படிங்கிறதுனால ஜெயம் ரவி வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருக்காரு நம்ம த்ரிஷாக்கு. சோ ஒரு ஜோடியா வந்து த்ரிஷா நடிக்கிறாங்க. அண்ட் இன்னொரு கேரக்டருக்கு வந்து அஞ்சலி கிராமத்து பொண்ணா நடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அஞ்சலி வந்து ஒரு ஓபன் டாக் கொடுத்துட்டாங்க. நான் வந்து இனிமேல் வந்து கிளாமரான ஒரு ரோல் எல்லாம் நடிக்க மாட்டேன். நான் வந்து அங்காடி தெரு, தமிழ் எம்ஏ அண்ட் எங்கேயும் எப்போதும் அந்த மாதிரி ஒரு ரோல் தான் நான் எதிர்பார்க்கிறேன். எனக்கு அதுதான் சூட் ஆயிருக்கு. நல்ல வேலை அட்லாஸ்ட் இப்பவாச்சும் அவங்களுக்கு தெரிஞ்சுச்சு அதுதான் வந்து அவங்களுக்கு சூட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. சோ இது நம்மலாம் நினைச்சத வந்து அவங்களுக்கு இப்பதான் ரீச் ஆகி அவங்க வந்து சொல்லிட்டாங்க இனிமேல் நான் வந்து கிளாமர் ரோல் எல்லாம் பண்ண மாட்டேன். நான் வந்து ஒரு கிராமத்து பொண்ணா ஹோம்லி கேரக்டரா தான் நான் பண்ணுவேன். சோ அந்த மாதிரி கதை இருந்ததுன்னா சொல்லுங்க கண்டிப்பா நான் வந்து நடிக்கிறேன் அப்படின்னு ஒரு நல்ல விஷயத்த நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்மளும் அந்த நல்ல விஷயத்த ஆடியன்ஸ்க்காக இன்னைக்கு சொல்றோம். அது மட்டும் இல்லாம அவங்க இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. நிஜமாவே ஹாப்பியா இருக்கு. அட்லாஸ்ட் அவங்களுக்கு என்ன செட் ஆகும்ன்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. சோ இனிமேல் வந்து அவங்களுக்கு திருப்பி ஒரு சக்சஸா இருக்கும்னே வந்து நம்ம ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கலாம்.